Hello friends, welcome back to Milan Media. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கனடாவுடைய அதிபரான ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கனடியன் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கொடுக்கறாரு. அது என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கனடியன் பீப்புளை வந்து ஒரு கனடியன் நபரை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணி கொன்னிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கொடுக்கறாரு. இது உலக அளவில் வந்து பேசப்பட்டுச்சு. இந்த ஒரு விவகாரத்தை பற்றியும் காலிஸ்தான் சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கெனடியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து கொல்லப்படுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்திருக்காரு. இவருடைய கொலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய டைரக்டான இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கெனடியன் அதிபரான ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. இதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் நடந்த இந்த G20 உலக தலைவர்கள் மாநாடுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோவிட்ட இந்த காலிஸ்தான் விவகாரத்தை பற்றி பேசியிருப்பார். ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவில் விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தான் விவகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த காலிஸ்தான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 இந்திய சுதந்திரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தாங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிற ஒரு தனி நாடு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு பிரிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீக்கியர்கள் வந்து சீக்கியர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணுங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாபோடைய சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட போயிடுச்சு. பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய இந்த சீக்கியர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய இந்த காலிஸ்தான்கிற இந்த நாடுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில பஞ்சாபினுடைய சில பகுதிகளும் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாபோடைய பகுதிகள், ராஜஸ்தானுடைய பகுதிகள், ஹரியானாவுடைய பகுதிகளை ஒன்றாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலிஸ்தான்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய இந்த சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கனடா போன்ற நாடுகளில் வந்து போய் தஞ்சம் அடைகிறாங்க. இந்த மாதிரி கனடாவில் போய் செட்டில் ஆன சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து குடியுரிமை வாங்கி நிரந்தரமாக வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி செட்டில் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுடைய பாப்புலேஷனில் 2% வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிய மக்களே இருக்காங்க. இவர்களுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து 0.7% வந்து கனடாவில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கனடாவில் செட்டில் ஆன இந்த சீக்கியர்களுடைய ஓட்டை வந்து பெறணுங்கிறதுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ போன்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஸ்தான்கிற இந்த அமைப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து அடைக்கலமும் கொடுக்குறாங்க. கனடாவில் கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினவாத அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு. இந்த விவகாரம் வந்து முக்கியத்துவமாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினைவாதிகள் கடந்த காலங்களில் செய்த செயல்தான் காரணம். ஏன்னா 1985 வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23 கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புது. இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் வழியாக டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து பாம்பேக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போகும்போது அயர்லாந்து பக்கத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் மேலே பறந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு தகர்க்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டை தகர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் செட்டில் ஆகக்கூடிய இந்த பிரிவினைவாதிகள் தான் காரணம். கனடாக்கும் இந்தியாவுக்குமான இந்த விவகாரத்தில் வந்து இப்போ நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து வெளியேற சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடியன் தூதரக அதிகாரிகளை வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. கனடா சிட்டிசன்ஷிப் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய வீசா வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய உலக அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.